Guys, welcome to CPC class 11th maths exercise number 9.2 question number 8 கான சொல்யூஷன் பார்க்குறது நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க நிறைய டைம் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறனா தப்பு பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க இப்போ the vertices of a triangle PQR அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்காம்பா ஓகேங்களா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கான் அதோட வெர்டிசஸ்னா இங்க பாருங்க வெர்டிசஸ்னா என்ன அர்த்தம்னா பாயிண்ட்ஸ்னு அர்த்தம் வெர்டிசஸ்னா பாயிண்ட்ஸ் क्वेश्चन நமக்கு தெரியாத வார்த்தைக்கு மீனிங்கே இருக்க கூடாது ஓகே நமக்கு தெரியாத வார்த்தையே இருக்க கூடாது क्वेश्चनல தெரியாத மீனிங்கே இருக்க கூடாதுன்ற So vertices of a triangle PQR. So நான் வந்து Pங்கிற பாயிண்ட் இங்கே எடுத்துக்கிறேன் அதாவது 2,1 Qங்கிற பாயிண்ட்டை இங்கே எடுத்துக்கிறேன் -2,3 Rங்கிற பாயிண்ட்டை இங்கே எடுத்துக்கிறேன் 4,5 ஓகே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த மீடியன் த்ரூ த வெர்டெக்ஸ் சி நான் இப்போ சொன்னேன் வெர்டிசஸ்னா பாயிண்ட்ஸ் வெர்டெக்ஸ் இதோட சிங்குலர் ஃபார்ம் இது ப்ளூரல் இது சிங்குலர் வெர்டெக்ஸ் ஆர் அதாவது இந்த ஆறுங்கிற வெர்டெக்ஸ் ஆறுங்கிற பாயிண்ட் வழியாக ஒரு மீடியன் பாஸ் ஆகுது மீடியன்னா மிடில் போகும் மீடியன் எப்படி போகும் மிடில் போகும் நம்ம ரோடில் மெயின் ரோடெலாம் போகும்போது நடுவில் மீடியன் கல் வச்சுருப்பாங்க இல்லை செவர் மாதிரி கட்டியிருப்பாங்க கரெக்டாக அந்த பிளாக்கு ஒயிட்டுன்னு கல் வச்சுருப்பாங்க இல்லை செவர் மாதிரி கட்டியிருப்பாங்க அதுக்கு பேர் மீடியன் நடுவில் இருக்கும் கூட ஓகேவா ஸோ மீடியன்னா நடுவில் இருக்கும் ஸோ இதை பாயிண்ட் வேணால் எஸ்ன்னு எடுத்துக்கலாம் இது வந்து எங்கே இருக்கும் நடுவில் இருக்கும் நடுவில்னா இங்கிலீஷ் என்னது மிட் பாயிண்ட் ஸோ இட் இஸ் எ மிட் பாயிண்ட் of PQ ஓட மிட் பாயிண்ட் இப்போ இந்த மீடியனோட லைன் பண்ணணும் ஸோ we want to find equation of the line இந்த RS ஓட லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும் அதான் கேட்குறாங்க ஓகேவா ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த மீடியன் இந்த இதோட லைன் கண்டுபிடிக்கணும் இது ஒரு பாயிண்ட் இந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சா 2 பாயிண்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும் கரெக்டாக இப்போ பிக்கும் கியூக்கும் மிட் பாயிண்ட் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிப்போமா ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் P and Q PQ ஸோ ரீகால் மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்னப்பா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் நான் எழுதணும்னு சொல்லுவீங்க பாருங்களேன் x1 ப்ளஸ் x2/2 கமா இப்போ சொல்லுவீங்க எல்லாரும் y1 ப்ளஸ் y2/2 தெரியுது இங்கே வரைக்கும் கேட்குது ஓகே ஸோ PQவோட மிட் பாயிண்ட் இதை வந்து x1 எடுத்துக்கிறேன் இது y1 எடுத்துக்கிறேன் இது x2 இது y2 ஸோ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் x1 ப்ளஸ் x2 x1னா 2 x2னா -2/2 கமா y1னா 1 ப்ளஸ் y2னா 3/2 ஸோ இது 2 - 2னா 0/2 இது 4/2 இதை கேன்சல் பண்ணுற 2 ஆகும் 0/2னா அது 0 தான் ஸோ 0,2 இதான் என்னோட மிட் பாயிண்ட்டு 0,2 அப்போ இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற லைனோட ஈக்குவேஷன் எனக்கு வேணும் ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் எனக்கு வேணும் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் 2 பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட் இருந்தால் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஃபார்முலா என்னப்பா ரீகால் பண்ணிக்கோங்க எல்லாம் ரீகால் தான் y - y1/y2 - y1 x minus x1 by x2 minus x1 நம்மளோட ரெண்டு பாயிண்ட் என்னது ஆர் பாயிண்ட் ஒன்று எஸ் பாயிண்ட் ஒன்று ஆறுங்கிற பாயிண்ட் வந்து 4,5 எஸ்ங்கிற பாயிண்ட் இப்போ கண்டுபிடிச்சது 0,2 ஸோ இதான் x1 y1 x2 y2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க இந்த ஃபார்முலாவில் ஸோ y minus y1னா 5 by y2னா 2 minus y1னா 5 x minus x1னா 4 by x2னா 0 minus x1னா 4 so y minus 5/2 minus 5 minus 3 x minus 4/-4 ஓகேவா இப்போ இது இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க இல்லை இந்த மைனஸ் கூட அடிச்சிடலாம் ஈக்குவல் சிம்பிள் தானே இருக்குது இங்கே மைனஸ் அடிச்சு விட்ருங்க ஸோ அப்போ y minus 5/3 is equal to x minus 4/4 கரெக்டாக மைனஸ் அடிச்சிட்டேன் இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் 4 into y minus 5 is equal to 3 into x minus 4 இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள் 4y minus 4 5s are 20 is equal to 3 எவ்வளோ மல்டிப்ளை பண்ணால் 3x minus 12 இப்போது நமக்கு எப்பயுமே எக்ஸ் தான் பாசிட்டிவாக வச்சுப்போம் எக்ஸ் பாசிட்டிவாக இங்கே இருக்கட்டும் 3x minus 12 இங்கே இருக்குது இது ரெண்டு இப்படி தள்ளி விட்ருங்க -4y ஆகும் இது இப்படி வந்துச்சுன்னா +20 ஆகும் ஈக்குவல் டு 0 ஸோ 3x minus 4y 20 minus 12 8 ஈக்குவல் டு 0 ஸோ இதுதான் அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த மீடியன் அதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அந்த லைன் மீடியனுங்கிறதே ஒரு லைன் தானே ஈக்குவேஷன் ஆஃப் லைன் என்ன ஆன்சரு 3x minus 4y plus 8 equal to 0 புரிஞ்சுதுங்களா என்ன பண்ண திரும்ப ரெட்டி பாருங்கள் ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க அதோட 3 வெர்டிசஸ் தான் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க ஆறுங்கிற வெர்டெக்ஸ்னால் பாயிண்ட் ஓகேவா சிங்குலர் ஃபார்மில் பாயிண்ட் வெர்டெக்ஸ்னால் பாயிண்ட் இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகிற இந்த மீடியனோட
ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இது ஒரு பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சால் ஈஸியாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் மீடியனாக நடுவில் போகும். மிட் பாயிண்ட் ஃபார்முலாவில் இதை கண்டுபிடிச்சேன். இந்த ஆன்சரையும் வச்சு இந்த 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலாவில் போட்டால் நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கிடச்சிரும். புரிஞ்சுதுங்களா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் பாய்.